அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சில நிறைவேறாத விருப்பங்கள் இருக்கும். அது நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், அரசாங்க வேலையாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், சொந்த வீடாகட்டும், இல்லை பணம் நிறையா சேரணும், ஒரு 20 லட்சம் 30 லட்சம் எனக்கு ஒரு 10 நாளைக்குள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும். எது மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறுவதற்கு, அதாவது ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே நிறைவேறுவதற்கு ஒரு எளிமையான ஒரு விஷயம் குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் நடந்துட்டால் போதும், மற்றதெல்லாமே நான் பார்த்துக்குவேன், இதுதான் முக்கியம், இது ஒன்று மட்டும் சரியாயிடுச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய நேரங்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. அதில் முக்கியமான நேரம்னு பார்க்கும்போது காரிய சித்தி நேரம்னு சொல்லக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் சொல்லலாம். 15 நாளைக்கு ஒரு முறை இந்த நேரம் வரும், அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் வரும். இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 2 மணி நேரம் இருக்கும். இந்த 2 மணி நேரத்துலையும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 5 நொடிகள் தான். ஆனால் அந்த 5 நொடிகள் அப்படிங்கிறது எதுன்னு நமக்கு தெரியாது. மார்வாடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 மணி நேரமுமே பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு அங்கேயே உட்காந்து அவங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேற வேண்டிய அந்த விருப்பத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அது நடந்துட்ட மாதிரி சொல்லுவாங்களாம். நாம் அந்த மாதிரி 2 மணி நேரம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி உட்காருறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும். சில பேர் இப்படி விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்கள கூட இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும். அந்த 2 மணி நேரத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே பார்த்திங்கன்னா மக்களாகிய நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனடியாக நிறைவேற்றி தந்துடுவாங்கன்னு சொல்லப்படுது. சரிங்களா? சரி, முதல்ல அந்த நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கார்த்திகை மாதத்தின் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 11:31 இருந்து மதியம் 1:31, அதாவது 11:31லேருந்து 1:31 இந்த 2 மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே தான் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். நீங்கள் வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். டைமிங் மட்டும் முக்கியம். சரிங்களா? சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. நம்ம நினச்சதை எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கக்கூடியது. இப்போ உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கணுன்ட்டு தான் நான் முன்கூட்டியே வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் இந்த இலையை பயன்படுத்தி நீங்கள் பரிகாரம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளரானது கண்ணாடி, சில்வர், பிளாஸ்டிக், பீங்கான்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம். சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பா ஒன்று நமக்கு தேவைப்படுது. இதுவும் பார்த்திங்கன்னா காரிய தடைகளை விளக்கி நல்ல ஒரு நேர்மறை சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி தந்துடும். அடுத்து ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய ஒரு பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இது எடுத்துகிட்டு நான் சொன்ன இந்த நேரத்தில் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கோங்க. இந்த கிராம்பு இருக்குது இல்லையா, அதை உங்களுடைய வாயில் அந்த கடவாய் பற்களுக்கு இடையில் நீங்கள் நல்லா கடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன விருப்பம் 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு நடக்கணும், எது எமர்ஜென்சியோ அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கசகசன்னு நிறைய கேட்கக்கூடாது. இது மாதத்துக்கு 2 முறை வரதுனால நம்ம ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இக்கட்டான ஒரு பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கும்போது அதை தான் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படிங்கிறது தான் உங்கள் இன்டென்ஷன். பணம் ஒரு 10 லட்சம் இந்த வாரத்துக்குள்ளே தேவைப்படுதுன்னா அதுதான் உங்கள் இன்டென்ஷன். குழந்தை பிறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும் அப்படிங்கும்போது அதுதான் உங்களுடைய இன்டென்ஷன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் கிளியராக யோசித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த விருப்பம் நடந்துருச்சு அல்லது நடக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. 10 லட்சம் பணம் வேண்டும், 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது.
நல்ல வேலை வேண்டும், நல்ல வேலை கெடுத்து விட்டது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் இது இலையில் வந்துட்டு எழுதிக்கோங்க. சரி, இப்போ வந்து வீடியோவை ஆன் த டைமில் தான் பார்க்குறீங்க. அதாவது இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து இந்த இன்பிட்வீன் அந்த 2 மணி நேரத்தில் தான் கண்ணில் படுது. அப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் கையில் பிரியாணி இலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இலை பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்கள் கையில் தண்ணீர் பாட்டில் இருக்குது இல்லையா, அதை கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு இந்த இன்டென்ஷனை வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போது முன்னாடியே வீடியோ பார்த்துட்டு பிரியாணி இலை மட்டும் கிடைக்கல, கிராம்பு வச்சு இது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். கிராம்பு கிடச்சிச்சு அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டைமில் நீங்கள் இதை வச்சு செஞ்சிடலாம். சரிங்களா? மொத்தத்தில் இந்த 3ம் பயன்படுத்துறது சிறப்பு. பிரியாணி இலை, தண்ணி, கிராம்பு. சரிங்களா? இதில் உங்களுக்கு சூழ்நிலைக்கு எப்படி வந்து ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ முன்னாடி வந்து தண்ணி வச்சுருக்கோம், கிராம்பு வாயில் வச்சுருக்கோம், இந்த இலையில் வந்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா, இந்த இலையை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு நம்ம எழுதின அந்த இன்டென்ஷன் வந்துட்டு நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். 10 லட்சம் பணம் வேணும், 10 லட்சம் பணம் வேணும், இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்களை மூடி உங்கள் கையில் 10 லட்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க, டெபாசிட் பண்ணிட்டீங்க, கார் வாங்கிட்டீங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். வேலை கிடச்சிருச்சு, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். பிரியாணி இலை கையில் இல்லாதவங்க வாயில் கிராம்பு வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டே இமேஜின் பண்ணுங்கள். கிராம்பும் இல்லாதவங்க தண்ணீரை மட்டும் கையில் வச்சுக்கிட்டாவது இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, வாயில் இருக்கிற இந்த கிராம்பை நம்ம மென்று சாப்பிடணும். சரிங்களா? நல்லா வந்து மென்றுங்க. மென்னுட்டு இந்த முன்னாடி வச்சுக்கிற தண்ணீரை பயன்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. ஏன்னா இது முழுவதுமே பார்த்திங்கன்னா நம்முடைய விருப்பங்களை வந்து ஆகர்ஷணம் பண்ணி வச்சுருக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக மாறி இருக்கும். இதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது தான் நல்லது. அதனால் இதை மென்று நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி முழுங்கிடுங்க. சரிங்களா? சரி, அடுத்து இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுதிட்டுமே அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்படி இமேஜினேஷன் பண்ணி இந்த தண்ணீரை குடித்த பிறகு நீங்கள் இந்த இலையை வந்து ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு அப்படியே வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போதே நாங்கள் பிரியாணி இலையை எடுத்துகிட்டு போயிட்டோம், நீங்கள் சொன்ன அந்த மெத்தடை அந்த இன்பிட்வீன் கேப்பில் அந்த 2 மணி நேரத்துலேயே நாங்கள் வந்து செஞ்சிட்டோம், ஆனால் ஆஃபீஸில் வச்சு எரிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் நீங்கள் எரிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது கண்டிப்பாக வந்து கெடுத்தே தீரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரியாணி இலையில் எழுதி நாளைக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா 100% உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய இலை தானே சொல்லியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் தான் வீடியோவே பார்க்குறீங்க அப்படிங்கும்போது வெறும் தண்ணீரை மட்டும் வச்சாவது இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க. கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க. அதில் வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான காரிய சித்தி நேரத்தை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.